الله الرحمن الرحيم لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي بنانه بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر بل الإنسان على نفسه بصيرة ولو ألقى معاذيره لا تحرك به لسانك لتعجل به إن علينا جمعه وقرآنه فإذا قرأناه فاتبع قرآنه ثم إن علينا بيانه كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களே, இதுவரை பிள்ளைகள் உங்களுக்கு முன்னால் துவாக்களை கூறினார்கள், சூறாக்களை ஓதி காண்பித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோருமே நல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய முயற்சிக்கு பெரிய கூலியை கொடுக்கட்டும். மேலும் அவர்களை அந்த தேடுவதில் கல்வியில் அதிக ஆர்வத்தை அல்லாஹ் தரட்டும். அடுத்து இப்போ பேச்சு பயிற்சி பெறுவதற்காக சில சகோதரர்கள் வருகிறார்கள். அதில் முதன்மையாக முகமது நாசிக் அவர்கள் குர்ஆன் ஓதும் போது கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்பதை பற்றி உங்களுக்கு السلام عليكم ورحمة الله وبركاته. குர்ஆன் ஓதும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். அல்லாஹ்வுக்காக ஓதுகிறேன் எண்ணத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். குர்ஆனை ஓதும் போது தூய்மையாக இருக்க வேண்டும். குர்ஆனை ஓதும் போது கிப்லாவை முன்னோக்க வேண்டும். குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கின்ற இஸ்திஆதா சொல்ல வேண்டும். சூறாக்களின் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கின்ற பஸ்மலா சொல்ல வேண்டும். குர்ஆனை ஓதும் போது குரலை அழகுபடுத்தி தொனியை அலங்கரித்து ஓத வேண்டும்.
ஆழ்ந்து சிந்தித்து ஓதுவது, அதன் கருத்து செயல் வடிவத்தில் நமது வாழ்க்கையில் பிரதிபலித்து மன ஒருமையுடன் ஓத வேண்டும். குர்ஆனை அழகாகவும் தஜ்வீதுடன் ஓத வேண்டும். இறையச்சத்தோடு பணிவோடு சிந்தனையோடு அல் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதும் போதே தண்டனைகளை பற்றி கூறும் ஆயத்துக்களை ஓதும் போதே பாதுகாப்பு தேடுவது. அல்லாஹ் அருள்களை பற்றி கூறும் ஆயத்துக்களை ஓதும் போது அவற்றை வேண்டி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது. குர்ஆனை ஓதும் போதே பேசுவது, சிரிப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. குர்ஆனை ஓதும் போதே கொட்டாவி வந்தால் பொருள் மாறாதபடி ஓதுவதை நிறுத்திவிட்டு கொட்டாவியை அடக்க வேண்டும். பிறகு ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரத்தின சுருக்கமான நல்ல தகவல். உண்மையிலே குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் இத்தனை ஒழுக்கங்களையும் அதவுகளையும் நாம் கடைபிடிக்கிறோமா என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது. இருப்பினும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாம் கட்டுப்பட்டு இது போன்ற அதவுகளோடு நாம் திருமறை திருக்குர்ஆனை ஓதும்போது நிச்சயமாக நாம் திருமறை திருக்குர்ஆனை கண்ணியப்படுத்தியவர்களாக அல்லாஹ்வால் கருதப்படுவோம். திருமறை திருக்குர்ஆனை நாம் என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்த தான் செய்யணும் இல்லையா? அது நமது கடமை, நமது பொறுப்பு. இப்போ அந்த கண்ணியம் எப்படி அமைய வேண்டும் என்று அழகா பத்தின சுருக்கமா பாயிண்டா சொன்னாங்க. இந்த மாதிரி பாயிண்டா சொல்வதிலும் சரி கேட்பதிலும் சரி நமக்கு நிறைய விஷயம் பதியும். அப்படித்தானே? போட்டு ரொம்ப நேரம் விளக்கி பேசிக்கிட்டு இல்லாம பாயிண்டா இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டா அது நல்ல மனசுல பதியும். அருமையான தகவலாக இருந்தது. அடுத்து ரயீஸ் அகமத் குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள் பற்றி உங்களுக்கு மத்தியிலே பேசுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள். மனித குலத்தை படைத்த அல்லாஹ் மனிதன் வாழ தேவையான அனைத்தையும் தன் கருணையால் மனிதனுக்கு அருளினான். அல்லாஹ் வழங்கிய அருள்களில் மிகச்சிறந்த அருட்கொடை அல் குர்ஆன் ஆகும். கண்ணியம் வாய்ந்த தன் வேதத்தை அருள தன் நேசத்திற்குரிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வாழும் மனிதர்களுக்கு நல்வழி காட்டியாக அருளப்பட்ட வான்மறையை வாசிப்பவர்களுக்கு நன்மையை பெற்று தரும் நல்ல அமலாகவும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஆக்கினான். ஆம், குர்ஆனை ஓதும் போதும் மட்டுமல்ல, அதனை கேட்கும் போதும் நாம் அருள் செய்யப்படுகிறோம். وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ. மனிதர்களே, அல் குர்ஆன் ஓதப்பட்டால் வாய் மூடி செவித்தாழ்ந்து அதனை கேளுங்கள். அதனால் நீங்கள் இறைவனின் அருளை அடைவீர்கள். அல் குர்ஆனை கற்றவர், கற்பிப்பவர், ஓதுபவர், மரணம் செய்பவர், அதன்படி அமல் செய்பவர் என அதனோடு தொடர்பு கொள்ளும் அனைவருக்கும் ஏராளமான சிறப்புகளை மார்க்கம் கூறியுள்ளது. அவற்றில் சிலவற்றை இங்கு இணைத்துள்ளோம். خَيْرُكُمْ مَنْ تَعَلَّمَ الْقُرْآنَ وَعَلَّمَهُ. உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், தெளிவாக இருந்தது. தகவல்கள் குறைவாக இருந்தாலும் தெளிவாக இருந்தது. மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதும் சிறப்புகளை நிறைய நம்ம பார்க்கலாம். அப்படிதானே? குர்ஆன் நமது வாழ்க்கையில் அது ஓதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஓத ஓத நாம் அல்லாஹ்விடம் நெருங்கிக் கொண்டே இருப்போம். அடுத்ததாக தீஹான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்புகள் என்ன என்பதை உங்களுக்கு மத்தியில் எடுத்து கூறுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி கிடைத்த சிறப்புகள். நான் பயத்தை கொண்டு உதவி செய்துள்ளேன். போர் செல்வங்கள் எனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. சொர்க்கிய வார்த்தைகள் அதிக பொருள் கொண்டு பொருள் போன்ற சொர்க்கிய வார்த்தைகள் அதிக கதைகள் கூறும் வார்த்தைகள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. பூமி முழுவதும் மஸ்ஜிதாக ஆகப்பட்டுள்ளது. மக்கள் அனைவருக்கும் நான் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன். தொடர் நோன்பு வைக்க வலிமை எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. 4க்கு மேல் திருமணம் செய்ய எனக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்
நபியின் வாழ்க்கை மீது சத்தியம் பண்ணியுள்ளான். அல்லாஹ் மற்ற நபியை பெயர் கூறி அழைப்பது போல் இது நபியின் பெயரை கூறி அழைப்பதில்லை. அல்லாஹ் நபிக்கு பல பெயர்கள் உண்டு. நபி மீது சலாமும் சல்வாதம் கூறுவது கடமை. நபியை நம் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அருமையான தகவல். கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். என்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகள் என்று அது சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய இருக்குது. முக்கியமான சிறப்புகளை இந்த சபையில் அவர் பதிய வச்சார். நாம அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற மாதிரியான கட்டுப்பாட்டை, அல்லாஹ் மீது வச்சிருக்கிற மாதிரியான நேசத்தை நம்முடைய நபியின் மீதும் நாம் வைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இம்மை மறுமை ரீதியான 2 சிறப்புகளுமே என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா யாரிடத்துல சிறப்புகள் அதிகமா இருக்கோ அவங்களை அதிகமா நம்ம என்ன செஞ்சிருவோம், நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் இயல்பு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உசுரை விட நாம மேலா நேசிப்பதற்கான எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் கொட்டி கொடுத்துருக்கோம். அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றையும் ஆதாரத்தோடு விளக்கத்தோடு நம்ம படித்தோம்னா நிச்சயமா நமது தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்காமல் இருக்கவே முடியாது. புரியுதா? உயிரை விட நம்ம என்ன செய்வோம், அந்த மனிதரை நாம் நேசிப்போம். அப்படிப்பட்ட நேசத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கணும். ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துக்கும் வழங்கணும், நமக்கும் என்ன செய்யணும், அந்த நேசத்தை வழங்கணும். அடுத்ததாக ஸெய்த் பேசுவதில் தடுக்கப்பட்டவை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இஸ்லாமிய ஒழுக்கம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பேசுவதில் தடுக்கப்பட்டவைகள். பொய் சாட்சி சொல்லக்கூடாது, ஒழுக்கமான பெண் மீது பழியை சுமத்தக்கூடாது, கெட்ட கவிதைகள் பேசக்கூடாது, கெட்ட கவிதைகள் பாடக்கூடாது, குத்தலாக பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, பரம்பரையை பழிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கனவு காண்டது போல பொய் கூறக்கூடாது, தன்னை தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது, மூவர் இருக்கும் இடத்தில் இருவர் மட்டுமே ரகசியம் பேசக்கூடாது, இறந்தவர்களை திட்டக்கூடாது, சேவல், காற்று, காய்ச்சல் போன்றவற்றை திட்டக்கூடாது, மூமின்களையோ அல்லது சபிக்கப்படாதவர்களையோ சபிக்கக்கூடாது, இளைவான பட்ட பெயர்களை வைத்து கூறக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் பயிற்சி தேவை. அழகான தகவலா இருந்துச்சு, அப்படித்தானே? பேசுவதில் தடுக்கப்பட்டவை என்னென்ன, மொத்தமா இஸ்லாம் என்னெல்லாம் தடுத்திருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொன்னார். உண்மையில பேச்சில நாம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கங்கள். கொஞ்சம் வரிசை முறை மாறி இருந்தாலும் எல்லாம் வந்துருச்சு, ஆனா இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை இருக்கு. அடுத்ததாக முகமது முஜாஹித் விடுபட்ட சுன்னாக்கள் என்கிற தலைப்பின் கீழே உங்களுக்கு மத்தியில செய்திகளை கூறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடுபட்ட சுன்னாக்கள். தொழுகையில் ஒரு பக்கம் முழுமையாக சலாம் கூறுவது, ஜனாசா தொழுகையில் ஒரு சலாம் மட்டும் கூறுவது, முதல் மலையில் நினைவது, 2 சஜிதாவிற்கு இடையில் கால்களை நட்டு வைத்து அமர்வது, செருப்புடன் தொழுவது, செருப்பு இல்லாமலும் நடப்பது, ஜனாசா அடக்கும் போது 3 கைப்பிடி மண்ணை போடுவது, கபூரில் போடுவது, இகாமத் இரட்டையாக கூறுவது, ஜனாசா 1 மாதம் வரை ஜனாசாவுக்கு கபூரில் சென்று நேரில் தொழுவது, பர்லு தொழுகை தொழுத பின் அதே இடத்தில் தொழாமல் சற்று நகர்ந்து தொழுவது, தொழுகையில் வரிசையில் நிற்கும் போது பிரார்த்தனை செய்வது, பாங்கின் போது வான வான என்று கூறுவது, சுன்னா ரவாத்திபாவை கல்லா செய்வது,
ஃபஜருக்கு பின் வித்திரை கலா செய்வது, ஃபஜருடைய சுண்ணத்தை நீட்டி தொழாமல் சுருக்கி தொழுவது, மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு சஜிதத்து ஷுக்ர் செய்வது, உண்ணும்போது நடுவில் சாப்பிடாமல் தட்டை சுற்றி சாப்பிடுவது, பெருநாட்களில் விளையாட்டுகளை ஏற்படுத்துவது, சபையை முடிக்கும் போது நபியின் மீது சலவாத்து கூறுவது, வித்திருக்கு பின் அமர்ந்த நிலையில் 2 ரக்காத் தொழுவது, மலை தொழுகையின் போது மேலாடையை புரட்டி போடுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வந்துருச்சு. விடுபட்ட சுண்ணாக்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூகத்தில் எதெல்லாம் சுண்ணாவாக அறியப்படவில்லை என்பதையும், எந்த சுண்ணாக்களில் மக்கள் இன்னைக்கு அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றையும் இங்கே சுட்டி காட்டினார். அடுத்ததாக முகமது ஹாசிஃப் மஸ்ஜிதினுள் தடுக்கப்பட்டவை என்னென்ன என்பதை பற்றி உங்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிதுக்குள் தடுக்கப்பட்டவை. மஸ்ஜிதுக்குள் வியாபாரம் செய்வது தடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன பொருட்களை அறிவிப்பு செய்வது தடுக்கப்பட்டுள்ளது. குற்றத்திற்குரிய தண்டனைகளை மஸ்ஜிதுக்குள் நிறைவேற்றுவது தடுக்கப்பட்டுள்ளது. பூண்டு வெங்காயம் போன்ற அருவருப்பான வாடைகளை சாப்பிட்ட நிலையில் பள்ளிக்குள் வருவது, மஸ்ஜிதுக்குள் நுழைந்த பின் நேரம் இருப்பின் 2 ரக்காயத்துகள் தொழாமல் அமர்வது, பிற முஸ்லிம்களை ஏயூர் தந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு வருவது, மஸ்ஜிதுகளை சிவப்பு நிறத்தை கொண்டு மஞ்சள் நிறத்தை கொண்டு அழகுபடுத்துவது தடுக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மஸ்ஜிதுக்குள் செல்லும் போது வாசனை திரவங்களை பூசிக்கொண்டு வருவது தடுக்கப்பட்டுள்ளது. ஷரியத்தினும் உட்பட்ட பெண்கள் பள்ளிக்கு செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிதினுள் தடுக்கப்பட்டவை என்று சில செய்திகளை சொன்னார்கள். கண்டிப்பா இது அல்லாஹ்வுடைய இல்லம். அல்லாஹ்வுடைய இல்லத்துல நம்ம எவ்வளவு கண்ணியமா மரியாதையா இருக்கணுமோ அந்த மரியாதையை கண்ணியத்தை பேணிக்கணும். அதுக்கு சில விஷயங்களை மார்க்க சொல்லுது. அந்த விஷயங்களை தான் உங்கள்கிட்ட பட்டியலிட்டார். அடுத்ததாக முகமது ஃபஹீம் ஆடை அலங்காரத்தில் தடுக்கப்பட்டவை எவை என்பதை பற்றி உங்களுக்கு மத்தியிலே கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆடை அலங்காரத்தில் தடுக்கப்பட்டவை. ஆடைகளை வரம்பு மீறி செலவு செய்வது தடுக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் தங்கம் அணிவது தடுக்கப்பட்டுள்ளது. நடுவிரலிலும் ஆள்காட்டி விரலிலும் மோதிரம் அணிவது தடுக்கப்பட்டுள்ளது. ஆடைகளை கண்ணைக்கு கீழே தரையில் தொங்க விடுவது தடுக்கப்பட்டுள்ளது. பட்டு ஆடைகளை உடுத்துவது தடுக்கப்பட்டுள்ளது. மாற்று மதத்தினர்களின் ஆடைகளை போன்ற அணிவது தடுக்கப்பட்டுள்ளது. ஒரு செருப்புடன் நடப்பது தடுக்கப்பட்டுள்ளது. தலையில் ஒரு பகுதியை சிரைத்து ஒரு பகுதியை விடுவது தடுக்கப்பட்டுள்ளது. சவரி மொழியை பயன்படுத்துவது தடுக்கப்பட்டுள்ளது. நரைமுடியை பிடுங்குவது தடுக்கப்பட்டுள்ளது. நரைக்கு கருப்பு சாயம் பூசுவது தடுக்கப்பட்டுள்ளது. முகம் மற்றும் புருவத்தில் உள்ள மிடிகளை பிடுங்குவது தடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு தோல் விரிப்பில் அமர்வது தடுக்கப்பட்டுள்ளது. இணை வைப்பவர்களை போல் மீசையை வளர்த்து தாடியை சிரிப்பது தடுக்கப்பட்டுள்ளது. இறுக்கமான மற்றும் மெல்லிய ஆடைகளை அணிவது தடுக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், தகவல்கள் சிறப்பாக இருந்தது. ஆடை அலங்காரத்தில் தடுக்கப்பட்டவை கண்டிப்பா இது கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? முக்கியமா இன்றைக்கு உள்ள இளைஞர்கள், குழந்தைகள் என்று எல்லோரும் கவனமற்று இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது இருக்குது. இதை நாம் என்ன செய்யணும்? கவனத்தில் வச்சு கடைபிடிக்கணும். இத்துடன் இந்த பிள்ளைங்களுடைய நிகழ்ச்சி முடியுது. சிறிது நேர பிரேக்குக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு உரை நிகழ்த்தப்படும். அந்த உரைக்கு பின்னால் மகரிபுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கப்படும்.